ஹாய் மக்களே, சித்து உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பூண்டு ஊறுகாய் செய்யறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இது 50 கிராம் புளி இது ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது பூண்டு 100 கிராமு அரைச்சி வச்சிருக்கேன். இது இஞ்சி 100 கிராம் அரைச்சி வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் பவுட்ரு 30 கிராம் எடுத்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இது வெந்தயமும் கடுகும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இது தாளிப்புக்கு நம்ம கடுகு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், எண்ணெய் 200 கிராம் எடுத்திருக்கேன். பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம தாளிச்சிடலாம். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிடலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுடலாம். இப்போ புளி போடுறேன். கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆகட்டும். இஞ்சி போட்டுக்கிறேன். நான் இப்போது கிளறி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப மஞ்சள் போட்டேன். வறுத்த மிளகாய் போட்டுடுறேன். கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவிலே வச்சுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இது கடுகு வெந்தயம் வறுத்து வச்சோம்ல, அது போட்டுடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். நம்ம கிளறி விட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துட்டோம். நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் போல் ஆகட்டும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. பூண்டு உரிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பாருங்கள், பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது பார்க்கவே. கண்ணாடி பாட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.